Hello everyone. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா oops கான்செப்ட்ல வந்து என்கேப்சுலேஷன் இன்னும் பார்த்தது இல்ல. சோ என்கேப்சுலேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம என்கேப்சுலேஷன் அண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பார்க்கலாம். என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னா கம்பைனிங் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர். அதாவது ஒரு கோட்ல வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ்க்குள்ள வந்து டேட்டா இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ்ங்கிறது வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதை ரெண்டையும் கம்பைன் பண்றோம் நம்ம. அதாவது இந்த வேரியபிள் வந்து இந்த கிளாஸ்க்குள்ள தான் யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பைன் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதுறோம். ஸோ இங்க வந்து வேரியபிள்ஸ் ஆஃப் அ கிளாஸ் வில் பி ஹிடன் ஃப்ரம் அதர் கிளாஸ். அதாவது நம்ம இப்போ ஒரு பிரைவேட் அப்படின்னு கொடுக்குறோம், ஒரு வேரியபிள் வந்து நம்ம பிரைவேட்டா டிஃபைன் பண்றோம் இல்ல டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அது அந்த வேரியபிள் வந்துட்டு எந்த கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது என்கேப்சுலேட் பண்றோம் டேட்டா மெம்பர்ஸையும் அந்த கிளாஸ்ல இருக்கிற மற்ற ஃபங்க்ஷன்ஸையும் எல்லாமே என்கேப்சுலேட் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி. ஸோ இங்க வந்து அந்த டேட்டா மேல இருக்கிற கண்ட்ரோல் வந்து அந்த கிளாஸுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆக்சஸ்ட் ஒன்லி த்ரூ த மெத்தட்ஸ் ஆஃப் தியர் கரண்ட் கிளாஸ். இப்போ அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் வந்து இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணிருக்கிற வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெளியே வேற கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸோ இல்ல அந்த கிளாஸோ யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இங்க இன்னொரு விதத்துல நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டா ஹைடிங்கிற கான்செப்ட் இங்க உள்ள கொண்டு வர்றாங்க. டேட்டா ஹைடிங் இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அதை வந்து பார்ஷியலி இங்க கொண்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தோம்னா எப்படின்னா டேட்டா ஹைடிங்னா வந்துட்டு இப்ப நம்ம யூசர் பாக்குறப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா இந்த வேல்யூஸ் அந்த கிளாஸ்க்குள்ள போகுது, அது எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியாது, இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தெரியாது, ஆனா இன்புட் அவுட்புட் நமக்கு அந்த யூசருக்கு தெரிய வரும். ஸோ அதுதான் டேட்டா ஹைடிங். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க வந்து மெயின் கிளாஸ் இருக்கு. மெயின் கிளாஸ்க்கு முன்னாடி நான் இன்னொரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும். ஸோ கிளாஸ், இந்த கிளாஸ் தான் ஆக்சுவலி என்கேப்சுலேட்டட் கிளாஸ். ஸோ நம்ம வந்து அப்படி கொடுத்துக்கலாம், என்கேப்சுலேட்டட் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் தான் அது. இந்த கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கும், பிரைவேட்ல வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து பிரைவேட்டா கொடுக்க போறோம். ஸோ நேம், சாரி, ஸ்ட்ரிங்ல நேம் கொடுக்குறோம், ஸ்ட்ரிங் நேம், அப்புறம் பிரைவேட் இன்ட் ஏஜ். இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் பிரைவேட்ல கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஏன் இதை பிரைவேட்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எப்படி இது பிரைவேட்ல கொடுத்தாலும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ்னா அது வந்து பப்ளிக்ல இருக்கலாம். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் நேம், அதாவது வெறும் கெட் பண்ணி கொடுக்குற மாதிரி. அப்படி அதுல வந்து நம்ம இந்த கெட் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ண நமக்கு வந்து நேம் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி. ஸோ ரிட்டர்ன் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த நேம்ங்கிற வேரியபிள் வந்து பிரைவேட், ஸோ இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பப்ளிக் இன்ட் ஏஜ், சாரி பப்ளிக் இன்ட் get age அப்படின்னு வேற ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ள வந்து ரிட்டர்ன் ஏஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கெட்டர் மெத்தட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து செட்டர் மெத்தட்ஸ் வேணும் நமக்கு. ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் செட் நேம், அதுக்குள்ள செட் பண்றப்போ நம்ம வேல்யூ வாங்கணும், யூசர் கிட்ட இருந்து என்ன வேல்யூ வாங்க போறோங்கிறத பாராமீட்டரா வாங்கணும். அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லைன்னா ஸ்ட்ரிங் நேம் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது உள்ள என்ன பண்ண போறோம், நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் வேல்யூ. இந்த நேம்ங்கிறது நம்ம பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணிருக்கிற வேரியபிள், இந்த நேம் வேல்யூங்கிறது நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்குற வேல்யூ. ஓகே, இதே மாதிரி பப்ளிக் இன்ட் செட் ஏஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுலயும் வந்துட்டு நம்ம இன்டீஜர்ல ஒரு வேல்யூ வாங்குவோம். ஸோ ஏஜ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
இதுல வந்து age is equal to age value. ஓகே, இப்போ getter setter மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எதுக்குன்னா என்கேப்சுலேட்டட் கிளாஸுக்கு. encapsulated obj is equal to new encapsulated ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட் பண்ணிக்கணும், வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண போறோம். அதுக்கு வந்து செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ obj டாட் செட் நேம், நேம் வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன கொடுப்போம், ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம். மனு அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஏஜ் வந்துட்டு obj டாட் செட் ஏஜ், அதுக்குள்ள வந்து இன்டீஜர்ங்கிறதுனால நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்க தேவையில்லை, ஸ்ட்ரிங்கிறதுனால மட்டும் டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ண போறோம். நேம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே கெட் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ கெட் நேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்போ get name அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பிளஸ் புது லைன்ல வந்துட்டு நம்ம ஏஜ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது வந்து கெட் நேம் ஃபங்க்ஷன் இல்லை, ஆப்ஜெக்ட் obj டாட் கெட் நேம். இங்க வந்து obj டாட் கெட் ஏஜ், அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்துட்டோம். இப்போ இங்க இன்னொரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அதாவது நம்ம இங்க ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து void கொடுக்கலாம். ஏன்னா இது எதுவும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. இன்டிஜர் ரிட்டர்ன் பண்றோம் இல்ல ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். இங்க எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஜஸ்ட் அசைன் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து வாய்டுன்னே கொடுத்துக்கலாம். இங்க எரர் காமிக்குது, ஸோ நம்ம வாய்டுன்னு மாத்திக்கலாம். ஓகே, வாய்டுன்னு மாத்தியாச்சு. ஸ்ட்ரிங் கெட் நேம்னா வந்து ரிட்டர்ன் பண்றது, செட் நேம்ங்கிறது வேல்யூ அசைன் பண்றது. ஸோ அங்க வந்து நமக்கு டேட்டா டைப் தேவை, இங்க தேவையில்லை. இப்போ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே ஆயிடுச்சு. நேம் வந்து மனு, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 15, ரெண்டுமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் என்கேப்சுலேஷன் நடக்குது. ஏன் இங்க என்கேப்சுலேஷன் நடக்குது சொல்றோம் அப்படின்னா, ரெண்டு பிரைவேட் வேல்யூஸ். இப்போ இந்த நேமுக்கு வந்து நான் இங்க வேற ஏதாச்சும் அசைன் பண்றேன் அப்படின்னா, அதாவது இங்க நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பா எரர் வரும். ஸோ நம்ம இந்த பிரைவேட்னு டிஃபைன் பண்ணிருக்கிறோம் இல்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம் ஏதாச்சும் வேரியபிளுக்கு அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க என்ன பண்றோம், அந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளதான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் பைண்டிங் பிட்வீன் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ கிளாஸ். அதுதான் என்கேப்சுலேஷன் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். நமக்கு ஜென்ரலி 4 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு. டிஃபால்ட், பிரைவேட், பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட். டிஃபால்ட்னா என்ன, ஓகே, பிரைவேட்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம முன்னாடி பிரைவேட் பார்த்துட்டோம். ஸோ பிரைவேட்னா வந்துட்டு ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம ஒரு வேரியபிள பிரைவேட்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கிளாஸ் இப்போ ஜென்ரலி ஜாவால வந்து எப்படி குரூப் பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாஸஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு பேக்கேஜ்னா வந்துட்டு இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சிமிலர் கிளாஸஸ். இப்போ ஒரு பேக்கேஜோட நேம் வந்து ஆட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் நேம் இருந்துச்சுன்னா, ஒன்னு வந்து நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கான ஒரு கிளாஸ் இருக்கும், இன்னொன்னு வந்து டெசிமல் வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கான ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிமிலர் கிளாஸஸை வந்துட்டு குரூப் பண்ணி ஒரு சிங்கிள் நேம்குள்ள வைக்கிறது, இல்லைன்னா ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டிக்கு கொண்டு வர்றது அப்படின்னா அதுதான் பேக்கேஜ். ஸோ ஜென்ரலி நம்ம பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்றப்போ ஒரு கிளாஸ்ல பிரைவேட்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஒரே பேக்கேஜ்ல இருக்கிற வேற கிளாஸ்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுதான் பிரைவேட். டிஃபால்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ்ல நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைட் தி கிளாஸா இருக்கட்டும், ஒரு கிளாஸ்க்கு வெளியவா இருக்கட்டும். ஆனா நம்ம யூஸ் பண்ணிக்கிற ரெண்டு கிளாஸுமே வந்துட்டு சேம் பேக்கேஜ்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த டிஃபால்ட் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் எல்லா கிளாஸ்குள்ளயும். ஸோ ஒரு பேக்கேஜ்ல இருக்கிற ஏதோ கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு வேரியபிள் டிஃபால்ட்டா டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேக்கேஜ்குள்ள இருக்கிற எந்த கிளாஸ்ல வேணாலும் நம்ம அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியும்.
அந்த பேக்கேஜ்க்கு வெளியே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான். நம்ம எதுவுமே கொடுக்காம சும்மா இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தட் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி வித்தின் தட் பர்டிகுலர் பேக்கேஜ். அதுதான் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்புறம் வந்து ப்ரொடெக்டட்னா பேக்கேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கேஜுக்கு வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேக்கேஜ்குள்ள இருக்கிற எல்லா கிளாஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜுக்கு வெளியே யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணணும். இப்போ இந்த பேக்கேஜ்ல இருந்து ஒரு கிளாஸை வந்து வேற பேக்கேஜ்ல இருக்கிற இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சைல்டு கிளாஸ்க்கு மட்டும் இன்ஹெரிட் பண்ணிருக்கிற சைல்டு கிளாஸ்க்கு மட்டும் அவுட் சைட் த பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கல அப்படின்னா அவுட் சைட் த பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ ப்ரொடெக்டடுக்கான ஒரே வழி வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ், பேக்கேஜ் டு பேக்கேஜ் வந்து நடக்கிறப்போ. அடுத்தது பப்ளிக். ஸோ பப்ளிக்ல வந்து எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸ்ல டிஃபைன் பண்ணியிருந்தாலும் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் வேற எந்த கிளாஸ்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க அந்த பர்டிகுலர் பேக்கேஜ்ல இருக்கிற கிளாஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கேஜுக்கு வெளியே இருக்கிற கிளாஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பப்ளிக். ஸோ ஜென்ரலி நம்ம கொடுக்குற ஒரு வேரியபிள் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் இல்லாம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அது வந்து அந்த பேக்கேஜ்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நமக்கு இது நாலுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரைவேட் ஆக்சஸ் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ். இதுல வந்து நம்ம பிரைவேட்டா டிக்ளேர் பண்ண போறோம் ஒரு வேல்யூ இன்ட் a is equal to 10 அப்படின்ட்டு ஒரு a ஓட ஒரு வேரியபிள். இதுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுவுமே பிரைவேட் தான். பிரைவேட் டிஸ்பிளே அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன், void display எதுவும் ரிட்டர்ன் பண்ணல பட் டிஸ்பிளே மட்டும் பண்றோம். ஸோ system.out.println this is private அப்படின்னு கொடுக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து கேபிட்டல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இங்க வந்து private access obj equal to new private access அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ system.out.println obj.a அதாவது அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்றோம். இது எது obj.display அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன காமிக்குது, இங்க எரர் காமிக்குது. ஸோ எதுக்கும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைலேஷன் எரர் வருது. ஸோ கம்பைலேஷன் எரர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இங்க இருக்கிற வேரியபிள் பிரைவேட்டா இருக்கு, அதை வந்து இன்னொரு கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணிக்க முடியல. பிரைவேட்னா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால அது ஒர்க் ஆகல. ஸோ இதுதான் பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட மெயினான ப்ராசஸ். இதே இது நம்ம இங்க பப்ளிக் கொடுக்குறோம் அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு public access so class name மாத்திட்டோம். இங்க வந்து again public அப்படின்னு கொடுத்தா எல்லா எரரும் போயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 10 this is private, இங்க வந்து this is private பதிலா this is public அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ this is public அப்படின்னு கொடுத்து இப்போ ரன் பண்ணி பார்த்தா 10 this is public அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பப்ளிக்னா வந்துட்டு பேக்கேஜுக்கு வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ்க்கு வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறப்போ இந்த பேக்கேஜ்குள்ள மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ப்ரோக்ராம்ங்கிறது இப்போதைக்கு இங்க வந்து இந்த சோர்ஸ் ஃபைல் பார்த்தோம்னா இது ஒரு பேக்கேஜா தான் கன்சிடர் பண்றோம். இது பேக்கேஜுக்குள்ள நம்ம போடல, இது ஒரு பேக்கேஜா கன்சிடர் பண்ணல, ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து டிஃபால்ட். இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். அகைன் ஆக்சஸ் ஆக்ஷன் இது மட்டும் மாத்திக்க, அதாவது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மட்டும் எடுத்துட்ட அப்படின்னா அது வந்து டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்டுங்கிறப்போ இங்க அது அந்த பேக்கேஜ்ல இருக்கிற, அதாவது இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற இன்னொரு கிளாஸ்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.